ஃப்ரெண்ட்ஸ், இந்திய விசேஷ அயர்லாந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மீடியான முதல் உலகக்கோப்பை மேட்ச்சில் இந்திய அணி அபாரமாக ஜெயிச்சு பாண்டியபில் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. இந்த மேட்ச்சில் இந்தியா எப்படி ஜெயிச்சாங்க, ரோஹித் சர்மா என்னென்ன சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இந்த மேட்சோடைய ஹைலைட் ப்ரிவ்யூ தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டாஸை வெற்றி பெற்ற இந்திய அணி பந்துவீச்சை தேர்வு செய்ய அயர்லாந்து முதல்ல பேட்டிங் விளாண்டாங்க. முதல் 3 ஓவரில் தட்டு தடுமாறி டெஸ்ட் மேட்ச் விளாண்ட அயர்லாந்து அணியில் அந்த அணியை சேர்ந்த கேப்டன் பால் 6 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலை ரிசர்வ் பண்ணிட்டு கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதே ஓவரில் பால் பிரியாணி 10 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்தீப் சிங் போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். ஸோ அதற்கப்புறம் உள்ளே வந்த டக்கர் 13 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் பாண்டியா போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக, ஹரி ட்ரக் 16 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலை விராட் கோலிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து வீரர்கள் யாருமே பொறுப்போட விளாடலை. அதுதான் வந்து டேனியல் மட்டும் 26 ரன் அடிச்சிருந்தாங்க. மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் வெளியேறினாங்க. இதனால் அயர்லாந்து அணி 16 ஓவர் முடியல 10 விக்கெட்டில் பிறகு 96 ரன்கள் மட்டுமே அடித்தாங்க. இந்திய அணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்தீப் சிங் 4 ஓவர் வீசி 35 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், சிராஜ் 3 ஓவர் வீசி 13 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட்டும், பும்ரா 3 ஓவர் வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 6 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், ஹர்திக் பாண்டியா 4 ஓவர் வீசி ஒரு மெய்டன் ஓவர் போட்டு 27 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. 20 ஓவருக்கு 97 ரன் அடித்தா வெற்றின்னு ஈஸியான டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில் உலகக்கோப்பையில் முதல்ல ரோஹித் சர்மா விராட் கோலியும் தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாங்க. இதில் தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளாண்ட ரோஹித் சர்மா சம்பவம் பண்ணாலும் விராட் கோலி 5 பாலுக்கு 1 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அயர்லாந்துக்கு எதிராக விராட் கோலி மொத்தமாகவே 13 ரன் 3 இன்னிங்ஸில் T20யில் அடிச்சிருக்கார். அந்தளவுக்கு அயர்லாந்துக்கு எதிராக விராட் கோலிக்கு மோசமான ரெக்கார்ட் இருக்குது. ஆனால் அதிரடியாக விளாண்ட ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் 37 பாலுக்கு 52 ரன் 3 சிக்ஸ் 4 பவுண்டரி 140 கிட்ட சேக்கெட் வச்சு அதிரடியாக விளாண்டுட்டு இருக்கும்போது அவர் தோள்பட்டையில் பந்து அடிபட்டதுனால ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியேறியிருப்பார். ஆனால் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் 52 ரன் அடிக்கிறது மூலம் ஒரு சில முக்கிய சாதனைகளை படிச்சிருக்கார். அதாவது ரோஹித் சர்மா T20 கெரியரில் விராட் கோலி, பாபர் அசாமுக்கு அடுத்தபடியாக 4000 ரன்களை அடித்த 3வது வீரர் அப்படிங்கிற பிரம்மாண்ட சாதனையை படிச்சிருக்கார். சர்வதேச போட்டியில் அதிக சிக்ஸ் அடித்த வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா 600 சிக்ஸ் அடித்த முதல் வீரர் அப்படிங்கிற சாதனையை படிச்சிருக்கார். உலகக்கோப்பையில் 1000 ரன்களை கடந்த இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையும், உலகக்கோப்பை முதல் போட்டியில் 1/2 சதம் அடித்த வீரர்கள் பட்டியலையும், உலகக்கோப்பையில் இந்திய அணிக்காக 10 1/2 சதம் அடித்த 2வது வீரர் அப்படிங்கிற சாதனையும் ரோஹித் சர்மா இந்த மேட்ச்சில் படித்தார். ஸோ ரோஹித் ரிட்டையர்ட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் உள்ளே வந்த சூரியகுமார் யாதவ் 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது அவுட்டாக அதிரடியாக விளாண்ட ரிஷப் பந்த் 26 பாலுக்கு 36 ரன் 2 சிக்ஸ் 3 பவுண்டரி 138 கிட்ட சைக்கெட் வச்சு போட்டியை முடிச்சிட்டார். ஸோ இந்திய அணி 12.2 ஓவர் முடிவில் 2 விக்கெட்டில் பிறகு 97 ரன் அடித்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றார். இந்திய அணி அதிக ரன் ரேட் அடிப்படையில் ஜெயிச்சதுனால குரூப் ஏல இடம்பெற்றிருக்க பாயிண்ட் டேபிளில் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ இந்திய அணி அடுத்து விளையாட போகிற 3ல் 2 மேட்ச் ஜெயிச்சாலே சூப்பர் 8க்கு தகுதியாவாங்க. ஸோ அடுத்தபடியாக இந்திய அணி பாகிஸ்தான் கூட ஜூன் 9ஆம் தேதி நியூயார்க் மைதானத்தில் மோத போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் சிறப்பாக பந்து வீசின பும்ராக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தாங்க. இந்தியனுடைய முதல் வெற்றியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்திய அணி அடுத்து விளையாட போகிற பாகிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் ஜெயிப்பாங்களா? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட் எழுதி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.